மேலையார் சேவனங்கள் வேண்டுவன கேட்டீர். மேலையார் சேவனங்கள் வேண்டுவன கேட்டீர். ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன. பாலனவண்ண துன் பாஞ்ச சந்நியமே, பாலனவண்ண துன் பாஞ்ச சந்நியமே. போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே, சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே. சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே. கோலவிளக்கே கொடிய விதானமே, கோலவிளக்கே கொடிய விதானமே. ஆலி நிலையாயருளேலோரெம்பாவாய், ஆலி நிலையாயருளேலோரெம்பாவாய். நமஸ்காரம். மூன்றாம் திருப்பள்ளி எழுச்சி. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுதழி எம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருபடுகின்றது விரும்புடு நமக்கு. தேவன சேரி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாயமகெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். यामिमां पुष्पिदां वाचं प्रवदन्त्य विपश्चितः वेदवादरता पार्था नान्यदस्तीति वादिनः. कामात्मानः स्वर्गवरा जन्मकर्मफलप्रदां क्रियाविशेषबहुलां भोगैश्वर्यागतिं प्रति. भोगैश्वर्यप्रसक्तानां तयापहृतचेतसां व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம்னா மென்டல் ஸ்டெபிலிட்டி பற்றி பேசினோம். நம்மளுடைய ஆத்மா திடநிச்சயத்தோடு கூடிய ஒரு புத்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபைனலாக ஒரு டெஸ்டினேஷனில் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது அதை எப்படி ஏன் அது நமக்கு எல்லாருக்கும் அது கிடைக்க மாட்டேங்குது? எல்லாரும் ஒரே ஆத்மாதான்னு சொல்கிறோம், சரீரங்கள் மாத்திரம்தான் வேறுபடுது அப்படின்னு. அப்போ ஏன் பலருக்கு மட்டும்தான் அது கிடைக்கிது, ஏன் சிலருக்கு கிடைக்கிறது இல்லை? அந்த மாதிரி அந்த டிஃப்ரென்சியேஷன் என்ன அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. அப்போது வேதங்களில் கர்ம காண்டத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான்னா, ஒரு மரத்தில் எப்படி பூ நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி இம்ப்ரெசிவான யாகங்கள்லாம் நடத்துறது, பேசும்போது அட்ராக்டிவான வேர்ட்ஸில் மற்றவங்கள அதுலேயே அந்த பேச்சிலேயே அவள் அப்படியே லயிச்சு போகிற மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற சம்பாஷணம். அப்புறம் சொர்க்கமே தான் தன்னோட சொர்க்க பிராப்தி தான் தன்னோட பரம லட்சியம் அப்படின்னு சொல்லி அவளோட ஜென்ம கர்மங்களை எல்லாம் அதை எய்ம் பண்ணியே எல்லா விஷயங்களையும் செய்கிறது. ஜென்ம கர்மங்கள் செய்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லையா? நம்ம இப்படி பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்குன்னு சில கடமைகள்லாம் இந்த பூமியில் செய்யறது இருக்குது. அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு போகம் ஐஸ்வர்யம் கடத்து தன்னோட லௌகிக சுகங்களுக்கு வேண்டிட்டு எந்த ஒரு கிரியையும் செய்யறதுக்கு மடிக்காத ஆள்காரு. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அபகிருத சித்தனா இருப்பாளாமா. அதான் மற்றவங்கள்ட்ட எதையும் அபகரிக்க துணிஞ்சவாளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அஜ்ஞானிகளான இந்த லௌகிகன்மாரோட பரமாத்மாவுக்கு திருட நிச்சயமும் இருக்காது, திருட நிச்சயத்தோடைய ஆத்மாவுக்கு அந்த ஒரு புத்தியும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாராம். த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்தோ நித்ய சத்வஸ்தோ
நிரோகக்ஷேம ஆத்மவான். அப்போ வேதங்கள்ல 3 விதமா சொல்றாங்க. கர்ம காண்ட பாகங்கள் அப்படின்னு சொல்லி 3 குணமா சொல்றாங்க. சத்வம், ரஜச, தமசு. ஸோ இந்த 3 விஷயங்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா குணாதீதனா இருக்கணும், சத்குணங்களோடு கூடியவாளா இருக்கணும். சுக துக்காதி பாவங்களை சமமா எடுத்துக்கிற மாதிரி இருக்கிற மனோபாவம் நமக்கு இருக்கணும். அந்த சுக சௌக்கியங்கள்ல இருந்தெல்லாம் உயர்ந்த அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு உயர்ந்த ஒரு நல்ல நிலையில நம்ம எடுக்கணும். எப்பவுமே நித்தியமா இருக்கணும். அதாவது நித்திய சுஸ்தமா இருக்கணும்னா எப்பவுமே ஸ்டேபிள். ரொம்ப சந்தோஷம்னா அதிக சந்தோஷத்தை காட்டவும் வேண்டாம், துக்கம்னா அதீத துக்கத்துல போய் நம்ம உடைஞ்சு போகவும் வேண்டாம். டிப்ரெஷன் இப்போ ரொம்ப ஃபெமிலியரான வேர்டு எல்லாருக்கும், டிப்ரெஷன். அதை விட்டாச்சுன்னா அந்த அடுத்த ரேஞ்சுக்கு நம்மளோட சுகங்களை அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கிற என்ஜாய்மெண்ட், செலிப்ரேஷன். ஸோ இதெல்லாம் இப்போ அதோட பரிணாம வளர்ச்சியில தான் இருக்கோம் நம்ம இப்போ. அந்த அत्यधिகம் டிஸ்பிரஷனும் வேண்டாம், அत्यधिகம் செலிப்ரேஷனும் வேண்டாம். எப்பவுமே ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்னிச்சு பாவிக்கிற அளவுக்கு மனசை டெவலப் பண்ணிக்கோங்க. யோகக்ஷேமங்களில் தல்பரனாகாம தன்னோட ஆத்மானதை தனக்கு ஒரு விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக மற்றவங்கள வேதனைப்பிக்கிறது, அடுத்தவளை கஷ்டப்படுத்திட்டு அதை அபகரிக்க ட்ரை பண்ணுறது, ஒரு பொசிஷனாக இருக்கட்டும், ஒரு சாதனங்களாக இருக்கட்டும், அடுத்தவங்கள்ட்ட அபகரிக்காமல் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக மற்றவங்க மேலே பொறாமப்படாமல் அப்படிலாம் இல்லாமல் ஆத்மானந்தமாக செல்ஃபாக சந்தோஷமாக இருக்க பழகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாராம். யாவானர்த்த உதபானே சர்வதக சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதஹ. இப்போ ஒரு கிணறுல எப்படி நிறைஞ்ச ஒரு ஜலம் இருந்ததுன்னா, ஒரு கிணறு நிறைய ஜலம் இருந்ததுன்னா அதோட பிரயோஜனம் எப்படியோ அப்படித்தான் ஒரு பிரம்மனிஷ்டனுக்கு வேதங்கள் இருந்தா அப்படிதான் அதே யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு கிணத்துல ஜலம் நிறைஞ்சிருந்தா இருக்கிற பிரயோஜனம் எப்படி இருக்குமோ நானாவித பிரயோஜனங்கள் இல்லையா. ஒரு கிணத்துல வெள்ளம் நிறைஞ்சிருக்குன்னா எத்தனை காரியங்களுக்கு அதை நம்ம உபயோகிக்க முடியும். நம்ம ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸ், ஜீவஜாலங்களுக்கு, செடிகளுக்கு, அது மாதிரி எல்லாத்தையும் அதை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒரு பிரம்மனிஷ்டனுக்கு வேதங்கள் கொண்டு தான் நிறைஞ்சிருக்கான்னா, வேதங்கள் படிச்சிருக்கான், வேதங்களை வச்சுன்னு அவங்க இருக்காங்க, பிரம்மனிஷ்டன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சுன்னு அலாதியான நிறைய 100 டைப்ஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் இருக்குது அவங்களால. அவங்க யாரை வேணாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஜீவஜாலங்கள், சகல ஜீவஜாலங்களுக்கும் அவங்க உபயோகமாக இருக்க முடியும். ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் 5. பூதங்கள் தோறும் நின்ற எனினலால் போகிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலால் கேட்டறியோ முன்னை கண்டறிவாழை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் மரியாய் எங்கள் முன் வந்து ஏதெங்களது எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம். சின்னஞ்சீரு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சீரு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சீரு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது
பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது. பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி. இன்பமெல்லாம் தருவாள் எண்ணமெல்லாம் நிறைவாள். இன்பமெல்லாம் தருவாள் எண்ணமெல்லாம் நிறைவாள். பின்னல் ஜடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாள். பின்னல் ஜடை போட்டு பிச்சிப்பூ சூடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள். பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே. நமஸ்காரம். என் பெயர் அமிர்தா வாரணா. சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய், எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய். உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம். சலங்கை கட்டி ஜல் ஜல், சலங்கை கட்டி ஜல் 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 ஜல், சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய், எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய். தேவகி நந்தன ராதா தேவன கேசவா ஹரே மாதவா, ஊர்துவ மர்தன பாப விநாசன கேசவா ஹரே மாதவா. கோகுல பாலனே ஓடி வாராய், கோபால பாலனே ஆடி வாராய். சலங்கை கட்டி ஜல் ஜல், சலங்கை கட்டி ஜல் ஜல் ஜல், சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய், எந்தன் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாராய். கம்ச விமர்தன காளிங்க நர்த்தன கேசவா ஹரே மாதவா, ஆஸ்ருத வத்சல ஆபத் பாந்தவ கேசவா ஹரே மாதவா. ஈதாமிருதமே ஓடி வாராய், ஹிருதயானந்தமே ஆடி வாராய். சலங்கை கட்டி ஜல் ஜல், சலங்கை கட்டி ஜல் 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 ஜல், சலங்கை கட்டி ஓடி ஓடி வாராய், எந்தன் தாமரை